இந்த ஹாஸ்பிட்டலோட அதிகாரம் திரும்ப என் கைக்கு வந்துட்டா உனக்கு ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் எல்லாமே கிடைக்கும். உனக்கு வேணுங்கிற உதவி, அது பணமா இருந்தாலும் சரி, பதவி உயர்வா இருந்தாலும் சரி, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். சுயநலத்துக்காக ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுறது தப்புன்னு யோசிக்காத. ஏன்னா நீ மாத்தி எழுத போறது என்னோட பேரை மட்டும் இல்ல, என் தலையெழுத்தையும் சேர்த்துதான். நான் இதுவரைக்கும் இப்படியெல்லாம் உதவி கேட்டு கெஞ்சினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்காக, என்னோட எதிர்காலத்துக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு ப்ளீஸ். சரிங்க மேடம், நீங்க சொன்னபடியே ரிப்போர்ட்ல பேரை மாத்தி கொடுக்குறேன். தேங்க்ஸ்மா. ஆனா மேடம், இதை நான் பணத்துக்காக செய்யல. நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நன்றி கடனா தான் இதை பண்றேன். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அப்புறம் சுஜாதா, இன்னொரு விஷயம், இது நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயோ மேடம், தெரிஞ்சா எனக்கும் சேர்த்துல ஆபத்தாயிடும். சே, அப்படிலாம் நடக்காது. நான் இருக்கேன், தைரியமா இரு. தேங்க்ஸ் சுஜாதா, தேங்க்யூ. எனக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். மேடம், வா சுஜாதா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க மேடம்? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். மத்தவங்களுக்கு தான் நான் கேன்சர் பேஷண்ட். நிஜத்துல அப்படி இல்லையே. இருந்தாலும் உங்களை இங்க பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க ஹாஸ்பிட்டல் எப்படி கம்பீரமா இருந்தவங்க, உங்களை பார்த்தாலும் எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. நான் உட்பட தான் சொல்றேன் மேடம். அப்படிப்பட்ட நீங்க இங்க வந்து ஆசிரமத்துல என்ன பண்றது? எல்லாம் காலச்சூழல், விதியோட விளையாட்டு. என்னோட வாழ்க்கையில சின்னதா ஒரு சறுக்கல், அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தவற விட்ட என்னோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தானே கேன்சருங்கிற ஒரு சீப்பான டிராமாவை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் எழுதின லெட்டருக்கு அங்க என்ன ரியாக்ஷன்? சார் வந்தாரா? அவர்கிட்ட கொடுத்தியா? வந்தாரு மேடம். சார், உங்க சன் 2 பேருமா வந்திருந்தாங்க. சார்கிட்ட நான் லெட்டரும் கொடுத்துட்டேன். லெட்டரை படிச்சுட்டு அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? ஐயோ, புவனாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கண்ணீர், கதறல், இப்படி ஏதாவது எமோஷனல் சீன்ஸ்? சாரி மேடம், லெட்டரை கொடுத்துட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். அவங்க படிக்கிறப்ப நான் அங்க இல்ல. தப்பு பண்ணிட்டியே சுஜாதா. இல்ல மேடம், நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போனீங்கன்னு சார் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான். அதுக்கு நீ என்ன சொன்ன? தெரியாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். அங்க இருந்தா ரிப்போர்ட்ஸ பத்தி ஏதாவது விசாரிப்பாரு. அவர் கேட்டு நான் ஏதாவது உளறி வச்சுட்டா பிரச்சனை ஆயிடும் பாருங்க. அதான் கிளம்பிட்டேன். நீ பண்ணது ஒரு விதத்துல சரிதான். ஆனா லெட்டரை படிச்சுட்டு அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சே, அதான் வருத்தமா இருக்கு. ஆனா மேடம், சாரை பாக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருந்தாரு. உங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் பதறி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்தாரு. இருக்காத பின்ன. நாங்க இல்லைன்னா சாருக்கு ஒரு வேலையும் ஓடாது. அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து அவரோட மீட்டிங் ஷெட்யூல், யாரோட பேசணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நான் தானே டிசைன் பண்ணி கொடுப்பேன். இப்ப நாங்க இல்லைங்கிறதுனால இலக்கில்லாத குதிரை மாதிரி துள்ளிக்கிட்டு இருப்பாரு. சோ அவரால நிச்சயமா எதையும் சாதிக்க முடியாது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் மேடம். புது யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கான லோன் கூட சாங்ஷன் ஆயிட்டு தான் கேள்விப்பட்டேன் மேடம். ஆனா அதுக்கான வேலையை அவர் தொடங்கின மாதிரியே தெரியல. ஏன், என்னாச்சு அவருக்கு? புவனா இல்லாட்டியும் ஹாஸ்பிட்டல வானளவுக்கு உயர்த்தி காட்டுவேன்னு பெருசா சவால் விட்டு பேசினாரு. அப்புறம் என்ன, செகண்ட் யூனிட் வேலையை அவர் தொடங்க வேண்டியது தானே? இல்ல மேடம், அவருக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க தான் அந்த யூனிட்காக ரொம்ப முயற்சி எடுத்தீங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க. நீங்க இல்லாம அதை எப்படி தொடங்குறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாராம். அது எப்படி உனக்கு தெரியும்? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க மேடம். புவனா வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சப்புறம்தான் அவளோட மதிப்பே தெரிஞ்சிருக்கு. நல்லது. ஆமா, சுந்தரி என்ன பண்ணிட்டு இருக்கா? அதான் உன்னோட புது சேர்மன். அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க மேடம். நான் இன்னும் சாகலைன்னா? இல்ல மேடம், சார் உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறதால நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் என்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. இதுல அவளுக்கு என்ன பிரச்சனையா? சேர்மன் சீட்ல உட்கார்ந்தவெல்லாம் சேர்மன் ஆயிட முடியாதுன்னு இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான் மேடம். சுந்தரி மேடமும் ரொம்ப அப்செட்டா தான் இருக்காங்க. பெருசா ஒர்க் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியல. எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுக்கடுக்கா பில்டிங் கட்டி அதுக்கு ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சா மட்டும் போதாது, அதை திறமையா நடத்த தகுதியான ஒரு ஆள் வேணும். இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலோட மூளையா, இருதயமா, ரத்தமா, நரம்பா, சதையா இருந்தவன் நான்.
நான் இல்லாம அது எப்படி ஒழுங்கா நடக்கும்? எனக்கு அப்பவே தெரியும். என்ன ஹாஸ்பிட்டல விட்டு அனுப்புறதும் அதை வெடி வச்சு தகர்க்கறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இதை இப்பதான் சார் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணுங்க மனசை விட்டு அழறதுனால அவங்க இமோஷனல் ஃபூல்ஸ்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான இமோஷனல் இடியட்ஸ் ஆம்பளைங்க தான். எனக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே சாரோட தன்னம்பிக்கை, தைரியம், வீராப்பு எல்லாமே தூள் தூள் ஆயிடுச்சு. புவனா இல்லைன்னா ஹாஸ்பிட்டலோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடும்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிராமாவையே போட்டேன். புவனா 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 நீ இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கார்ல, அவரோட இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தான் நான் சுந்தரிய ஜெயிக்க போறேன். ஜெயிச்சு காட்டுவேன். சுஜாதா, முழுசா சாதிக்காம நான் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. சுந்தரிங்கிறவன் என் கால சுத்தின பாம்பு. அவளை முழுசா அழிச்சு அப்புறப்படுத்தணும். அதுக்காக நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட மகுடி ஊதுற ஒரு பாம்பாட்டிய வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அவனோட புகைச்சல் தாங்காம அவளே வீட்டை விட்டு போயிடுவான்னு நான் நம்புறேன். சப்போஸ் நான் நினைச்சபடி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற ஏதாவது யோசிக்கணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவையா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த இக்கட்டான நேரத்துல பக்கபலமா இருந்து உதவி பண்றேன்னு சொல்றியே, நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. நீ பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாளைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் பாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கோ வீட்டுக்கோ வந்துட்டேன்னு தகவல் வந்துட்டா நீ எதையும் பண்ண வேண்டாம். சப்போஸ் நான் வரலன்னு தெரிஞ்சா நேரா சார்கிட்ட போய் நான் இந்த ஆசிரமத்துல தான் இருக்கேன்னு தகவல் சொல்லிடு. கண்டிப்பா மேடம், உங்களை போன்ல காண்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட தகவல் சொல்லிடுறேன். ஆனா சார் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, ஃபோன் பண்ணி மெடிசின்ஸ் பத்தி விசாரிச்சாங்க, அப்பதான் தெரிஞ்சதுன்னு நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. அதையெல்லாம் கூட விசாரிக்க மாட்டாரு. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா கதறிக்கிட்டு வரத்தான் பாப்பாரு. அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சுஜாதா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் முதல்ல உனக்கும் அந்த பையனுக்கும் வீட்ல பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரியா? நீங்க வாங்க மேடம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் வரேன் மேடம். ஏன் சுந்தரி ஒரு மாதிரி இருக்க? என்னதான் இருந்தாலும் துளசி கிட்ட நீ இப்படி பேசக்கூடாதுமா. ஓஹோ, இன்னும் நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வாழ்க பாரதம். என்ன சகோதரி, நலமா? அம்மா, நீங்க நலமா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். இனிமேதான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்போ கூட இடக்க மடக்கா பேசுறீங்க? சகோதரி சாரு கூட சேர்ந்துட்டாங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதுக்கு தான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்களும் சகோதரியும் இந்த நல்ல நிகழ்வுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. ஏதோ இந்த நல்லது நடக்கிறதுக்காக அணில் மாதிரி என்னாலான உதவியை நான் செஞ்சிருக்கேன். அதை நினைச்சா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. உன் சந்தோஷமும் வாழ்த்தும் எதுவும் எனக்கு தேவையில்லை. முதல்ல இடத்த காலி பண்ணு. காலி பண்றேன் சகோதரி, காலி பண்றதுதானே என்னோட வேலையே. நான் உங்களுக்காக செஞ்ச சேவைக்கு எனக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்துட்டா நான் சந்தோஷமா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எனக்காக எங்க வேலை செஞ்ச, உனக்கு ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே எல்லா வேலையும் செஞ்ச. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கே துரோகம் செஞ்ச ஆள் தானே நீ. உனக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு, இனிமே கொடுக்க எதுவுமே இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. இது உங்களுக்கு அழகில்ல சகோதரி. நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்குவீங்க, பஞ்சாயத்து பண்ண என்ன கூப்பிடுவீங்க. நானும் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்காக என்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுப்பேன். உங்களுக்காக என் மானமும் போகும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வச்சு லாடம் கட்டுவாங்க. கடைசியில நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு எனக்கு பட்டநாமத்தை போடுவீங்க. நானும் நீங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா போகணும்ல. அப்படி போறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல சகோதரி. எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. இப்ப முடியாதுன்னா எப்ப முடியும்னு சொல்லுங்க, நான் அப்ப வரேன். இப்ப நான் இடத்த காலி பண்றேன். சொல்லிட்டேன் சகோதரி,
இவன் ஏன் இங்க வந்தான்? இவன் யார் வீட்டுக்குள்ள விட்டது? இவனால அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் பத்தாதா? ஏன் வைத்தியர் ஐயா டென்ஷன் ஆகுறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு வேற முடியல, இதனால டென்ஷன் ஆகி மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆமா இவருக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை. நிச்சயமா வைத்தியர் ஐயா, என்னமோ நான் தான் கெட்டவன் மாதிரியும் எல்லா தப்பும் என்னாலதான் நடந்த மாதிரியும் டென்ஷன் ஆகுறீங்க. உங்க முதல் மனைவியும் அவங்க அம்மாவும் உங்க மேல எவ்வளவு கோவத்துல இருந்தாங்கன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்ததால இவங்க நல்லவங்களா ஆயிட முடியாது. ஏதோ குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தா இந்த தர்மனுக்கு எப்போதுமே சந்தோஷம் தான். அதே சமயம் பொருளாதார ரீதியாவும் என்ன சந்தோஷப்படுத்தணும். எனக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், மரியாதையா வெளியே போ, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். சகோதரி, இனிமே ஒரு கூட எனக்கு பேச்சல. டீலிங் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். இப்ப எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க, அதனால நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நம்ம செட்டில்மெண்ட்டை பத்தி பொறுமையா பேசிக்குவோம். ஆனா இந்த மொத்த விவகாரத்துல இந்த தர்மனை நீங்க மறக்கவும் முடியாது, என் பங்கை மறுக்கவும் முடியாது. பேசின பெர்சன்டேஜ் வந்தே ஆகணும். இப்ப நான் கிளம்புறேன். வாழ்க பாரதம். வா தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த புவனா அத்தை, தான். புவனா மேல சும்மா குறை சொல்லாதீங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து தானே அவங்க கூட ஆட்டம் போட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை இழுத்து விட்டதே புவனாதான். அதை மறந்துட்டு பேசாதீங்க. சரி, புவனா தான் அப்படி பண்ணா. உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணல. இவெல்லாம் ஒரு மனுஷனா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவன் கூட எல்லாம் டீலிங் வச்சுக்கலாமா? எல்லாத்துலயும் ஆதாயம் தேடுறவன் இவன் மட்டும் இதுல இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை என்னைக்கோ சுமூகமா முடிஞ்சிருக்கும். அதனால போனாவை மட்டும் குறை சொல்லாத. உனக்கு உன் பிரச்சனை பெருசுனா அவளுக்கு அவ பிரச்சனை பெருசு. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்க 2 பேர்ல ஒருத்தருக்காவது என் மேல அக்கறை இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என் நிம்மதியை பத்தி யாருக்கு இங்க கவலை இல்லை. அவங்க சந்தோஷம், அவங்க பிரச்சனை தான் முக்கியம். ஒரு பொண்டாட்டி புரிஞ்சுக்கலனால அவன் வாழ்க்கை நரகமாயிடும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணா என் நிலைமை என்ன ஆகும்? என்னால என்ன செய்ய முடியும்? இது பாருங்க, உங்களுக்கு என் மேல கோவம்னா என்ன அடிங்க, திட்டுங்க, ஏன் வெட்டி கூட போடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். ஆனா எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் என்ன புவனா கூட கம்பேர் பண்ணாதீங்க. நானும் அவளும் ஒண்ணாங்க. இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு என்னோட வாழ்க்கையை பறிச்சு அவ எங்க? பிரிஞ்சிருந்தாலும் இன்னொரு வாழ்க்கையை பத்தி நினைச்சு கூட பார்க்காத நான் எங்க? அவளை பத்தி பேசுறதுக்கே நான் கூசுதுங்க. வெளியில போய் 2 பேர்ல யாரு பரிசுத்தமானவங்கன்னு கேட்டு பாருங்க. அப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கு வேணா நாங்க 2 பேர் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா முறைப்படி தாலி கட்டிட்டு வந்த நானும் முறை தவறி ஓடி வந்த அவளும் ஒன்னாகவே முடியாதுங்க. நான் மழை தண்ணி மாதிரி பரிசுத்தமானவ, அவ ஒரு சாக்கடை. கூவத்தை கங்கையோட ஒப்பிட்டு பேசுறது எப்படி அபத்தமானதோ அப்படிதான் நீங்க என்ன புவனா கூட கம்பேர் பண்ணி பேசுறதும். அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்படி கம்பேர் பண்ணா அதை விட பெரிய அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. நான் உங்களுக்கு உண்மையா வாழ்ந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். இதுக்கப்புறமாவது என்னையும் அவளையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறத நிறுத்திக்கங்க. குட்டிமா, குட்டிமா, என்னாச்சு? படிக்காம ஏதோ பிளாங்கா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்னமோ படிக்கவே தோண மாட்டேங்குதுங்க. என்னமோ மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? வழக்கமா புக்ஸ் எடுத்தனா டைவர்ட் ஆகும், நீ படிச்சுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்னாச்சு? என்னன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. தேவையில்லாம லக்ஷ்மண் சார் குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிட்டேனோன்னு தோணுது. அப்படின்னு தப்பா பண்ணிட்டோம். பூனா பண்ண தப்புக்காக அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் நம்ம டிசைட் பண்ணோம். அதுதானே பண்ணிட்டு இருந்தோம். இல்லைங்க, என்னால அப்படி நினைக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் மட்டும் அவங்க விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா லக்ஷ்மண் சாரே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவங்களுக்கு ஒரு குறையும் வந்திருக்காது. நான் அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர், என்னால அவங்க அனுபவிச்ச வேதனை, எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு வந்திருக்க நோய், இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற முடிவுக்கு வர வச்சிருக்கு. இதாங்க உண்மை.
என்னோட உறவே வேணான்னு அவங்க முடிவு பண்ணதுக்கு பிறகு அவங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாருங்க? நான் பண்ணது நியாயம்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது அராஜகம் இல்லையா? என்னால அவங்க நிம்மதி மட்டும் இல்ல, எல்லார் நிம்மதியும் சேர்ந்து காணாம போயிடுச்சு. இவ்ளோ குழப்பத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறப்போ நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. குட்டிமா, நீ தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. நீ சொல்ற மாதிரி அவங்க விஷயத்துல நீ தலையிடாம இருந்திருந்தாலும் அவங்களுக்கு வர வேண்டிய நோய் கண்டிப்பா வந்திருக்கும். அதை அவங்க பண்ண பார்த்துக்கான தண்டனை கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோ. என்னால அப்படி ஈஸியா எடுத்துக்க முடியலங்க. அவங்கள திருத்துறேன்னு சொல்லி சவால் விட்டு வீண் குழப்பத்தை உண்டாக்கிட்டேங்க. மத்தவங்கள திருத்துறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நான் யாருங்க? நான் என்ன கடவுளா இல்ல தர்ம தேவதையா? அவங்க பண்ண நியாய தர்மத்துக்கு தக்க பலனை அவங்களே அனுபவிக்கட்டும். அதுல நான் ஏன் மூக்க நுழைக்கணும்? போதுங்க, இதுக்கு மேலேயும் அவங்க விஷயத்துல தலையிடுறது சரின்னு படல. அவங்க மட்டும் திரும்பி வந்துட்டாலே போதும், கையெடுத்து கும்பிடு போட்டுட்டு நான் விலகி வந்துருவேன்.